நம்ம லைஃப்பில் நம்ம மைண்ட் செட்டுக்கும் நம்மளுடைய வளர்ச்சிக்கும் வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கும் ரொம்ப ரொம்ப நெருங்கிய தொடர்பு உண்டு. அதில் ரிச் மைண்ட் செட் புவர் மைண்ட் செட் அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்குது. அதை சின்னதாக ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட், நம்ம எந்த மைண்ட் செட்டில் இருக்கிறோம் அப்படின்றத பார்க்கலாமா? நான் சொல்கிறது ரிச்சாக இருக்கிறோமா புவராக இருக்கிறோமா, இல்லை மைண்ட் செட்டில் நம்ம ரிச்சாக இருக்கிறோமா புவராக இருக்கிறோமா அப்படின்றது. நார்மலாக நம்ம ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு நம்ம பில் பே பண்ணும்போது சாட்டிஸ்ஃபைடாக ஒரு சின்ன கிராட்டிடியூடோட ஒரு காம்ப்ளிமெண்ட்டை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அது ரிச் மைண்ட் செட். அந்த இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம், என்ன சொல்லி அந்த தட்டலாம் அல்லது பண்ணாமல் இருக்கலாம்னு நம்ம யோசிக்கிறோமோ அப்படின்னா அது புவர் மைண்ட் செட். நம்ம ஒரு வெஹிக்கிள் வச்சுருக்குறோம், ஸோ அதை அதுக்கான ஃபியூல் நம்ம பண்ணும்போது நம்ம ஃபுல் டேங்க் பண்ணுறோமா அல்லது அபவ் லிமிட்லேயே நம்ம வச்சுருக்குறோமா அப்படின்றபோது அது அப்படி வச்சுருந்தா அது ரிச் மைண்ட் செட். தேவைக்குன்ற மாதிரி இந்த மாதிரி 100 இந்த மாதிரி ஒரு லிமிட் அமௌண்ட்ஸ்லேயே நம்ம நம்மளுடைய ஃபியூலை ஃபில் பண்ணிகிட்டே இருக்கிறோம்னா அது புவர் மைண்ட் செட். அப்புறம் நம்மளோட மைண்ட் எப்பயுமே டிஸ்கவுண்ட்டையும் ஆஃபரையுமே திங்க் பண்ணி, ஈவன் நம்ம லேக்ஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, தௌசண்ட்ஸ்க்கு பண்ணாலும் சரி, நம்ம மைண்ட் ஆல்வேஸ் டிஸ்கவுண்ட்டையும் ஆஃபரையுமே யோசிக்குது அப்படின்னா அது புவர் மைண்ட் செட். அண்ட் ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் கிட்ட நம்ம நார்மலாக பர்ச்சேஸ் பண்ணுறது உண்டு. அப்போது அவங்க ஒரு 50 ருபீஸ்க்கு ஒரு பே பண்ணுற அளவுக்கு நம்ம ஒரு பொருளை வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம பார்கெயின் பண்ணி 20 or 30 ருபீஸில் வாங்கி அவ்வளோ சந்தோஷப்படும். அது புவர் மைண்ட் செட். அதே அவங்க 50 சொல்கிறாங்க, ஆனால் அந்த பொருளோட குவாலிட்டியும் டிமாண்டும் யோசிக்கும் போது நம்ம அதுக்கு 60 ருபீஸோ இல்லை 100 கொடுத்து நம்ம அதை பர்ச்சேஸ் பண்ணினோம் அப்படின்னா, இல்லை நம்ம அதை 50 ருபீஸ்க்கே பார்கெயின் பண்ணாமல் நம்ம அதை பர்ச்சேஸ் பண்ணினாலே நம்ம ரிச் மைண்ட் செட். ஸோ இப்படி நம்முடைய மைண்ட் செட் ரிச்ஃபுல்லாக இருந்தால், ரிசோர்ஸ்ஃபுல்லாக இருந்தால் ஆல்வேஸ் அது வெல்த் அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், தன்னிறைவை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம பணத்தால் ஏழையாக இருந்தாலும் நம்மளுடைய மைண்ட் செட் ரிச்சாக இருந்தது அப்படின்னா நிச்சயமாக நாமும் பணக்காரராகலாம், கோடீஸ்வரராக இருக்கலாம். எவ்வளவு தான் பணம் இருந்தாலும், எவ்வளோதான் ஃபினான்ஷியல் இது இருந்தாலுமே நாம் மனதால் புவராக இருக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கான உயர்வோ செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனோ லைஃப்பில் ஹாப்பினஸோ நிச்சயமாக இருக்காது. நம்மளுடைய மைண்ட் செட்டு தான் நம்மளுடைய வாழ்க்கையோடைய ப்ராக்ரஸையும் சந்தோஷத்தையும் தீர்மானிக்கிறது. யோசிங்க.